டிவில கோபிய பத்தி என்ன பத்தி என்னெல்லாம் சொல்றாங்கன்னு கேட்டல்ல. 2 நாளைக்கு முன்னாடி என்ன பத்தியும் தான் என்னென்னமோ சொன்னாங்க. அப்போ நீங்க எனக்காக வருத்தப்பட்டது உண்மைனா, இப்போ நீங்க இப்படி எல்லாம் பேசிருக்கவே மாட்டீங்க. நீ பழிக்கு பழிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிற பாக்கியா. என்னடா இவ இத்தனை நாள் நம்ம பக்கம் நின்னவ இப்ப கோபி பக்கம் போயிட்டாளேங்கிற மாதிரி உனக்கு தோணலாம். ஆனா நான் கோபிக்காக மட்டும் பேசல, நம்ம குடும்பத்துக்காகவும் தான் பேசுறேன். இப்பவே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்னெல்லாம் பேசுறாங்கன்னு நீ பார்த்தல்ல. உங்க வீட்டுக்கே தனி போலீஸ் ஸ்டேஷன் வேணுமான்னு கேக்குறாங்க. டிவில வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் நியூஸ் போடுறாங்க. இதெல்லாம் இன்னியோட முடிஞ்சு போற விஷயமா? காலத்துக்கும் நிக்கும். 2-3 வருஷத்துல நம்ம இனியாவுக்கு கல்யாணம் நட மாப்பிள்ளை வீட்டுல இருந்து விசாரிப்பாங்க. நடந்த கதையெல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அதனால இனியா கல்யாணத்துல பிரச்சனை வரும். தேவையா பாக்கியா இதெல்லாம்? நீ தனி ஆள் இல்ல, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. நீ உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவெல்லாம் கூட இருக்கிறவங்கள பாதிக்கும், உன் பிள்ளைங்களை பாதிக்கும். அது ஏன் உனக்கு புரியல? அத்த, உங்களுக்கு தான் எதுவுமே புரியல. இப்ப நடந்த எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளிதான் கோபி. ஆனா அவரை விட்டுட்டு நீங்க என்ன மட்டுமே தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க. என் பக்கம் நியாயம் இருந்துச்சு, அதனாலதான் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என் ரெஸ்டாரண்ட்ல என்ன பிரச்சனையோ அத மட்டும் தான் நான் மீடியால சொன்னேன். அவங்க கண்ணு காது மூக்கு வச்சு போடுற நியூஸுக்கும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பேசுற பேச்சுக்கும் நான் பொறுப்பை ஏத்துக்க முடியாது. எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்து நான் பட்டதெல்லாம் பாக்கியா பாக்கியா, நான் சொல்றதை கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? எல்லா விஷயத்திலயும் நீங்க சொல்றதுதான் நான் கேக்குறேன். என் பிசினஸ் விஷயத்துல மட்டுமாவது நானே முடிவெடுத்துக்கிறேனே. இந்த பிசினஸ் எல்லாம் வர்ற வரைக்கும் நீ நல்லா தான் இருந்த.